சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ராசாவிற்காக தமிழக அரசியலில் கால்பதிக்கும் கனிமொழி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்து தமிழக அரசியலில் குறிப்பாக தூத்துக்குடியில் தொகுதியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை திமுகவினர்களுக்கு மட்டும் இருக்கிறது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் 4 முனை போட்டி, மக்களின் ஆதரவுகள் யாருக்கு இருக்கிறது என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இப்பொழுது கனிமொழி அவர்களது எண்ணம் மத்தியில் பாஜகவின் ஆட்சிதான். அடுத்து 5 முறை கூட பாஜக வெற்றியடைவதற்குத்தான் வாய்ப்புகள் இருக்கிறது. இனி மத்தியில் எம்பியாக இருப்பதை விட மாநிலத்தில் அதிகாரமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, அவருக்கு பிறகு அவரது மகன் இன்பநிதி என்று வாரிசின் அடிப்படையிலாக திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மேலும் கனிமொழி கொடுக்கின்ற எந்த ஒரு பரிந்துரையும் ஸ்டாலினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுவே கலைஞர் அவர்கள் காலத்தின் பொழுது கனிமொழி யாரை சிபாரிசு செய்கிறாரோ உடனடியாக எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் மறு பேச்சு பேசாமல் கனிமொழி சொன்ன வார்த்தையை கட்டுப்படும் விதமாக கலைஞர் அவர்கள் செயல்பட்டார். ஆனால் இப்பொழுது திமுகவில் உட்கட்சிகளில் கனிமொழிக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. பொதுச் செயலாளராக இருக்கிறார், மட்டும்தான் செய்ய முடியும். துணை பொதுச் செயலாளராக சில முக்கியமான நபர்களுக்கு நீலகிரியில் குறிப்பிட்ட தொகுதிகளை வழங்குமாறு சட்டசபை தேர்தலில் சிபாரிசு செய்துள்ளார் கனிமொழியிடம். கனிமொழியும் ஸ்டாலினிடம் சிபாரிசு செய்துள்ளார். ஆனால் கனிமொழி அவர்களது பேச்சை கேட்கவில்லை. உதயநிதி யாரை நிப்பாட்டுகிறாரோ அவருக்குத்தான் முன்னுரிமை. காரணம், வருகின்ற தலைமுறையினர்கள் இளைய தலைமுறையினராக இருந்தால்தான் திமுக வெற்றியடைய முடியும் என்று ஒரே வார்த்தையில் ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டார். இதனால் தற்பொழுது இனி மத்தியில் இருப்பதை விட மாநில அரசியலில் வந்தால் மட்டும்தான் அதிகாரம் இருக்கும் என்ற கருத்தில் கொண்டு தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்வதற்கு கூட தயாராகிவிட்டார் என்றும், வருகின்ற சட்டசபை தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என்றும், போட்டியிட்டு வெற்றியடைந்து ராசா போன்ற நபர்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு முழுமையாக திமுகவில் தனது அதிகாரத்தை செயல்படுத்துவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் திமுகவிற்குள்ளே கனிமொழி, உதயநிதி இவர்களுக்கிடையே மோதல் ஏற்படும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. கனிமொழி எடுக்கின்ற முடிவு சரி என்பதை